அனைவருக்கும் வணக்கம். இந்த அணில் பயல்களை எல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நானும் ஒதுங்கி விலகி இருந்தேன். விஜய் அவர்களுடைய அரசியல், தாவேக்காவுடைய அரசியலை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னைய வாண்டடாக வம்பிழுக்கிறானுங்க, வாண்டடாக வண்டியில் ஏறுறானுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப என்னையை தனி மனித தாக்குதல் பண்ணி மீண்டும் மீண்டும் என்னையை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ், இந்த புலகேஷ் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் நம்மளை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டு, நம்மளை பற்றி வீடியோ போட்டு அவனுக்கு காசு வருது போல இருக்குது. திமுகவை பேசலைன்னா இவனுங்களுக்குலாம் சோறே கிடையாதுங்க, சுத்தமாக சோறே கிடையாது போல இருக்குது. பாவம் தினமும் வீடியோ போட்டு திமுகவை பார்த்து கதறுன்னு கதறிட்டு இருக்கானுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த புலகேஷ்க்கு என்னையை பற்றி பேசினா அவனுக்கு கொஞ்சம் வியூஸ் வருது போல இருக்குது. இப்போ அடிக்கடி என்னையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் பேசின ஒரு காணொலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளும் பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நிறைய தோழர்கள் கேட்குறாங்க. நேற்றைக்கு கூட என்னை ஒரு தோழர் கேட்டாங்க, இவனுங்களெல்லாம் பற்றி பேசி எதுக்கு அவனுங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணி விடுறீங்க, அதெல்லாம் தேவையில்லாத காரியம், அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதெல்லாம் கடந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் அதை பார்த்துட்டு இவனுங்க பேசுகிறத உலகமாக தற்குறிகளாக இருக்கானுங்க. பேசுகிறது அந்த லெவலில் இருக்குது. அவனுங்க பேசுகிறது, அவனுங்களுடைய ஆட்டிடியூடு, அவனுங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பேசுகிறப்போ அந்த தோரணை இருக்கு இல்லையா, அதை பார்த்தாலே உள்ளுக்கு ஒரு மாதிரி பற்றிக்கிட்டு எரியுது. அப்போ நம்ம பேசி தானே ஆக வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்யூஸ் பண்ணுறானுங்க. அந்த அப்யூஸை நம்மளால் இந்த காணொலியிலலாம் அட்டாச் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் அந்த கருமத்தை அவன் சேனல்லே போய் பார்த்துக்குவாங்க. அப்யூசிவான வேர்ட்ஸ், அப்யூசிவான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறானுங்க. ஒரு விமர்சனமாக வைக்க மாட்டேங்கிறானுங்க. சரி, என்னையை டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அவனுங்க தெளிவான கருத்துக்களை முன் வைக்கவே மாட்டேங்கிறானுங்க. கெட்ட வார்த்தையாக போட்டு என்னெல்லாமோ பேசுகிறான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறானுங்க. அதை பார்க்குறப்போ தான் நமக்கு இதெல்லாம் பற்றி பேசலைன்னா என்னன்னு, இவனுங்களாம் எந்த அளவுக்கு தற்குறி மலுமட்டைகளாக இருக்கானுங்கன்னு மக்கள்கிட்ட போட்டு காட்டணும் இல்லையா. அதனால இந்த காணொலியை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது முதல் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சனத்துக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலாக மாறி தளபதிக்காக சப்போர்ட் பண்ணுற சேனலாக இது ஃபுல்லாகவே மாறிடுச்சு. என்ன காரணம்னா, அவர் வர்றது ஒரு நோக்கத்துக்காக வராரு, ஆனால் அவர் இழிவாக பேசுறதுக்கு பல பேர் கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா அவர் உட்காந்துட்டார் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் பாதகமோ, யாரெல்லாம் சம்பாதிக்க முடியாதோ, யாரெல்லாம் ஊழல் பண்ண முடியாதோ, யாரெல்லாம் 200 வாங்க முடியாதோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தளபதியை தாக்கி பேசுகிறாங்க. அப்படி அவரு ஒரு நோக்கத்துக்காக வராரா? எப்படி சார், என்ன நோக்கத்துக்காக வராரு? அந்த நோக்கத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது என்னடா நோக்கம், என்ன நோக்கம்னு சொல்லி தொலைங்கிற. யாரெல்லாம் 200 வாங்க முடியாதோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தளபதியை தாக்கி பேசுகிறாங்க அப்படின்னும் போது என்னால் தாங்கிக்க முடியல. உடனே சரி ஓகே, இந்த சேனலை சினிமா விமர்சனத்தை தாண்டி இப்போ இதை அரசியலாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தளபதி உட்காந்துட்டாருன்னா யாருக்கெல்லாம் ஊழல் பண்ண முடியாதோ அவங்கெல்லாம் பயப்படுறாங்களா. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சினிமா விமர்சனமாக இருந்த சேனலை அப்படியே ஒரு அரசியல் சேனலாக மாற்றிட்டாராமா. உன்னைய வச்சே ஒரு 10 வருஷத்துக்கு விமர்சனம் பண்ணலாம், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்க. இதில் நீ சினிமா வேற விமர்சனம் பண்ணுறியா? அப்படி என்ன சினிமா விமர்சனம்லாம் பண்ணுற? பார்க்கணுமே என் சேனலை, இவரை பார்த்ததில்லை. தளபதிக்காக மட்டுமே நம்ம உழைக்கணும் அப்படின்னு வரும்போது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உண்மையாக பண்ணால் நமக்கான ஊதியம் கிடைக்கணும் இல்லையா. நான் ஊதியமாக பார்க்கறது உண்மையாக சம்பாதிச்சேன் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிட்டு, அப்போ நீ யூடியூப்ல இருந்து காசே வாங்கலை, இதை நாங்கள் நம்பணும். உன் சேனல் மானிட்டைஸ் ஆகலையோ, உனக்கு ஊதியமா? நீ யூடியூப்ல இருந்து காசே வாங்குறது இல்லையோ? இவருடைய சேனல்ல கமெண்ட்ஸ் வர்றதா இவருக்கு ஊதியமா? ஏன்டா பச்சையா புழுகிற? இதுதான் உன்னைய புலகேஷ்னு பேர் வச்சிருக்கேன், புரியுதா? புலத்தி, உண்மையை சொல்லு. யூடியூப்ல இருந்து இந்த காசுலாம் வரல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருப்பியா? பண்ணுவியா? உண்மையை சொல்லு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி புளுத்திக்கிட்டு இருக்க? கிளம்பு. முதல்ல ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி அவங்க நம்பரை கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் தாக்குறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைப்போம், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்போம். புரிஞ்சுக்காத நபர்கள் நம்ம விட்டுருவோம், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒருத்தர் நம்பரை எடுத்து போட்டு அதில் நீங்கள் சண்டை போட்டு அதில் குளிர்காயிற ஆட்கள் தளபதியோட ரசிகர்கள் கிடையாது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், தளபதியோட ரசிகர்களாக இருக்கட்டும், தளபதி தொண்டர்களாக இருக்கட்டும், மக்களுக்காக வந்திருக்கோம். நம்ம மக்கள் பணி செய்கிறது மட்டுமே நம்மளோட முதல் வேலையாக இருக்கணுமே தவிர யாரு கூடயும் போய் சண்டை போடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால தான் நீங்கள் கேட்டும் நம்பரெல்லாம் நல்லா கொடுக்க முடியல. ஸோ யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. முதல்ல உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஹீ கன்ஃபஸ்ட் தட் அணில்கள்லாம் நம்பர் கேட்டிருக்கானுங்க. எதுக்காக அப்படின்னா, அவனுங்க பார்த்துப்பானுங்களாம். என்ன பார்த்துப்பானுங்க அப்படின்னா, எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறது, என்னை மிரட்டுறது,
என்னைய வந்து அப்யூஸ் பண்ணுறது, இதுக்காக தான் நம்பர் கேட்பானுங்க. அவனுங்க என்ன ஃபோன் பண்ணி நம்ம கூட அரசியல் பேசுவானுங்களா, தெளிவாக பேசுவானுங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களுக்கு அப்யூஸ் பண்ணணும். சங்கி பயல்களுடைய அதே ஃபார்முலா. ஏண்டா உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சங்கிகள், நாம் தமிழர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவனுங்களுடைய மிரட்டல் உருட்டல்களே நாங்கள் வந்து பொருட்படுத்த மாட்டோம். நீங்கள்லாம் ஏமாத்துறோம். என்ன நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்கள் தளபதியோடைய படை வீரர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து மிரட்டுறதுக்கு நம்பர் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி அரசியல் பேசாமல் ஒருத்தனை தனிநபர் தாக்குதல் பண்ணணும்னு சொல்லி நம்பர் கேட்குறானுங்களே, அவனுங்க எந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டவனுங்க, எந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவனுங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. இதை வேற பெருமையாக வேற சொல்கிறான் பாருங்க. அதாவது அவனுங்க நம்பர் கேட்டானுங்க, நான் நினச்சா கொடுத்துருவேன், ஆனால் நம்பர் கொடுத்து நம்ம அந்த மாதிரி தனிநபர் தாக்குதல்லாம் பண்ண வேணாம்னு இவர் அப்படியே மேலோட்டமாக அப்படியே இது பூசுறாராமா, ஈயம் பூசுறாராமா. பண்ணுறதே அயோக்கியத்தனம், இதில் பெருமை மசுறு வேற. அதெல்லாம் சரி ராஜா, என் நம்பர் ஏதோ உன்கிட்ட இருக்கிற மாதிரியே பேசுறியா ராஜா? என்னால் உங்களுக்கு நம்பர் தர முடியலை, சாரி. நம்ம தனி மனித தாக்குதலுக்குள்ளெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படி இப்படின்னு என்னமோ பெருசாக உருட்டுறியே, ஏதோ என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எங்கே இருக்கா உங்ககிட்ட நம்பரு? அப்படி நம்பர் இருக்குன்னா என்கிட்ட நீ என்கிட்ட பர்சனலாகவே பேசியிருக்கலாமே. எதுக்கு யூடியூப்பில் வீடியோவை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க ராஜா? அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னையை கலாய்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிட்டான், அப்படியே இப்படி வச்சு என் முகத்தில் வைக்கிறான். இப்போ செட் ஆகுதான்னு கேட்குறான். டேய், என்னையை கலாய்க்கணும்னு கேட்டிருந்தான், நானே நல்ல பாயிண்டாக கொடுத்துருப்பேன்டா, ஏன்டா இப்படி காமெடி பண்ணுறேன்? சீரியஸாக சொல்கிறேன், எங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளும் சூப்பராக கலாய்க்கும். ஒரு டம்ளர் எடுத்து வந்தனாக்கா அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரேன், முடக்கு குடிச்சனாக்கா அந்த கலாய்க்கிற திறன் உனக்கு வந்துடும். இவ்வளோ கேவலமோட கலாய்ப்பை ஒரு பொட்டேட்டோ எடுக்கிறான், முகத்தில் வைக்கிறான், வச்சுட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு கேட்குறான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுறான் ப்ளீஸ். சரி பேசி முடிச்சிட்டியா? நான் உன்னை கலாய்க்கவே இல்லை. நான் உன்னை கலாய்க்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டேன்னு நீயே நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அந்த வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட இன்டென்ஷனே வந்து வேறு. உங்களை அம்பலப்படுத்தணும், நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க, எப்படிப்பட்ட அப்யூசஸாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மக்கள்கிட்ட போட்டு காமிக்கணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷனே ஒழிய உன்னைய கலாய்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவுமே அதே தான். உன்னைய கலாய்க்கிறேன்லாம் நீ நினச்சிக்காத. அணில் கூட்டத்தை அம்பலப்படுத்துறதெல்லாம் உங்களுக்கு கலாய்க்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? அப்போ நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சா? பரவாயில்லையே, சூப்பர். அதாவது இவன் சொல்கிறான் பாருங்க, உதயநிதி வந்து காலுக்குள்ளே பூந்து வரன்னு சொல்லி அதுக்காக எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். டே, சோஷியல் மீடியாவை எடுத்து பாடுறா. கேமராவை சப்பர நேரத்தில் பாதி நேரம் சோஷியல் மீடியாவை பார்த்தனா கூட உனக்கே தெரிஞ்சிருக்கும் காலுக்குள்ளே போன விஷயம். நம்ம சிஎம்ஏ சொன்னார் இல்லையா, மாங்கா அப்படின்னு ஒன்று, மாங்கானா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா அப்போ வேறு எதுவும் தப்பாக தானே சொல்கிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பேசிட்டு அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிற. அதே மாதிரி பாவாடையை தூக்கிப்பார், திராவிடம் தெரியும், நம்ம இதெல்லாம் நான் சொல்லலை, ஆல்ரெடி இருக்குது சோஷியல் மீடியாவில். நான் பார்த்தேன். இதை எடுத்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. நீ கேமராவை சப்பறதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சோஷியல் மீடியாவை பார்த்தனாக்கா உனக்கே தெரியும் என்னென்ன ஆபாசமான வார்த்தைகள். எங்கே பார்த்த? சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன். மறுபடி சொல்லு, எங்கே பார்த்த? சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன். சோஷியல் மீடியாவில் பார்த்தியா? சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் பிறகு பேச வேண்டியது இருக்குது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலுக்கடியில் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாராமா. இவன் சொல்கிறான். ஆமாம் சொன்னார். என்ன சொன்னார்? எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து போகிறதுன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் சட்டசபையில் வச்சே பேசினார். தவழ்ந்து போகிறதுன்றது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா அப்படின்லாம் கேட்டார். என்ன தப்பான வார்த்தை இருக்குது? தவழ்ந்து போகிறது அப்படின்றத அவர் அப்படி மீன் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்றும் தவறாக எதுவுமே மீனிங் இல்லையே. அது மாதிரி இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க சொன்ன நோக்கம் அப்படின்றது வேறையாக இருக்கும். இவங்க எப்படி தெரியுமா, அது சொன்ன வார்த்தையை வந்து வேறு மாதிரி திரிச்சு வேறு மாதிரி பரப்புறது. இந்த சங்கி பயல்கள்லாம் பரப்புறதை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து கக்குறது. அந்த கக்குனதையெல்லாம் தூக்கிட்டு வந்து நீ புளுத்துற பார்த்தியா, புளுத்திக்கிட்டு இருக்க பார்த்தியா? அதனால தான் உன்னைய புளுகேஷ் அப்படின்னு நான் பேரை வச்சுருக்கேன். நான் எல்லா வீடியோலையுமே அந்த பொண்ணை மென்ஷன் பண்ணுறப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தங்கச்சின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணுறேன்னா. மக்களே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யாரையுமே சும்மா போகிற யாரையாவது பிடிச்சி இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இவன் ட்ரை பண்ணுறானா அப்படின்லாம் நான் கேட்கல. இவங்க அந்த மாதிரியான ஆட்கள் தானே இவங்க. ஒரு பிரியாணி போட்டலாம் என்னென்ன வேலை பண்ணிச்சு அண்ணா சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு ஒரு 20 பொண்ணை அவன் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணி பதவியில் இருக்க திமுக பதவியில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் இந்த தெய்வ செயல் ஒருத்தன் விட்டான். அந்த மாதிரியான ஆட்கள் கீழே இருக்க இவன் மட்டும் இப்படி ஒழுங்காக இருப்பான்? யோசிச்சு பாருங்க. அதாவது இனம் இனத்தோட சேரும், இவனை மாதிரி தான் அவனும் இருப்பான் அப்படின்றது கண்டிப்பாக வருமா வராத? யோசிச்சு பாருங்க. நம்ம சந்தேகப்பட தப்பு இருக்கா? இவங்க பூரா போயிட காம குடுர்களாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவன் அந்த மாதிரி இருப்பான்னு சந்தேகப்பட என்ன தவறு இருக்கு? திமுகவில் இருக்க சில பேர்லாம் குற்றம் செஞ்சதெல்லாம் எடுத்து காமிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீங்க, நீங்களும் காம கொடுறர்களாக தான் இருப்பீங்க, நீங்களும் குற்றம் செய்கிறவங்களாக தான் இருப்பீங்க அப்படின்லாம் பேசுகிறானுங்க. தாவேக்கா சார்ந்த எத்தனை பேர் என்னென்ன குற்றங்கள்லாம் செஞ்சுருக்கானுங்க. சமீபத்தில் ஒருத்தன் போக்சோ வழக்கில் கைதானா, இன்னொருத்தன் என்னடானா ஒரு அணில், அவனை பற்றி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த அணில் வந்து பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு இன்னொருத்தி கூட பழக்கம் வச்சுக்கிட்டு இருந்து அந்த மாதிரிலாம் என்னெல்லாமோ இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி பேசினா எனக்கு அதே மறந்தே போச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் தாவேக்காரனுங்க மாட்டியிருக்கானுங்களே. அப்போ அவனுங்கள்லாம் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களும் அப்போ அதே மாதிரி ஆட்கள் தானா? என்ன கேட்டால் நல்லா இருக்குமா? அப்போது தாவேக்காவில் இருக்கிற எல்லாரும் புனிதர்கள் அப்படி தானே?
எல்லாருமே புனிதர்கள். அப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு கார் வாங்கினதுக்கு டாக்ஸ் கட்டாமல் இருந்தது, வரி ஏய்ப்பு பண்ணது, இப்படி பல விஷயங்கள்ல ஒரு மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கே, பல விஷயங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்களே. அப்போ நீங்களும் அந்த மாதிரிப்பட்ட ஆள் தானா? நீங்கள்லாம் வரி கட்ட மாட்டீங்களா ஒழுங்கா? இவனுங்க என்ன அப்படின்னா தாவேக்கானாலே புனிதம், எங்கள் விஜய் அண்ணே புனிதம், அப்படியே வானத்துலேருந்து குதிச்சிருக்காரு, அப்படியே மக்களையெல்லாம் அப்படியே காப்பாற்ற வந்த பெரிய அவரு அப்படியே ஒரு மாதிரி அப்படி புனித பட்டத்தை தூக்க பார்க்குறானுங்க. நமக்கு தெரியாதா இவனுங்கெல்லாம் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, எதுவும் நமக்கு தெரியாதா? பிளாக் டிக்கெட் வித்து பொழப்பு பார்த்த பரதேசிய நீங்கள் பேசுறீங்களாடா? நீங்களா ஊழலுக்கு பேர் போனவனுங்களெல்லாம் தூக்கி கட்சியில் பெரிய போஸ்டிங்கை கொடுத்து வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க பாருங்களேன். ஊழலை பற்றி நீங்கள் பேசுறீங்களாடா? நிஜமா என்னை பொறுத்த வரைக்கும் தனிநபர் தாக்குதல் கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் தனிநபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஈவன் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கான். அந்த விஜய் டாக்ஸ் அப்படின்ற நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வந்தான். சரி, நம்மள பேசும்போது நம்ம கண்டுக்கல. விஜய் டாக்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேனா? முதல்ல யார் பேசுனது? என்னைய பற்றி பேசுனதும் நீ தான். நான் உன்னை யாரையா பற்றி பேசுனேனா? அது மாதிரி விஜய் டாக்ஸும் என்னைய பற்றி அவர் பேசினாப்புல. அதனால தான் நான் பேசுகிறேனே ஒழிய சும்மாலாம் பேசுகிறது இல்லையே. பேச தான் செய்வேன். ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம். சில பேர் அதை கடந்து போகிறாங்கன்னா கடந்து போகட்டும் அவங்க. நான் பிடிச்சி வச்சு பேச தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்? என்னுடைய பாணின்றது இப்படி தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஓரமாக சைலண்ட்டாக போகிற ஆள் நான் கிடையாது. எதிர்த்து பேச தான் செய்வேன். ஏன்னா நீங்கள் வந்து சுரண்டி கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி போட்டு அடிக்கிறப்போ ஐயோ தனிநபர் தாக்குதல் பண்ணுறான், ஐயோ போட்டு அடிக்கிறான், போட்டு பேசுகிறான், தொடர்ச்சியாக பேச தாண்டா செய்வேன். என்னை நீங்கள் தாண்டா சொரிஞ்சு விட்டீங்க. பேச தாண்டா செய்வேன், அடிக்க தாண்டா செய்வேன். கதருங்கடா. அருண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஐஏஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஏஆர்எஸ் அதிகாரி அவர்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்திருக்காப்புல. அவரை பற்றி பார்த்தீங்கன்னா அவதூறு கருத்துக்கள், எதை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு சங்கி. அவர் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வீட்டில் ரைட் நடந்துச்சு. அந்த ரைடு எப்போ நடந்துச்சு தெரியுமா? அது ஒரு செம்ம காமெடி. நான் சொல்கிறேன் அப்புறமா. விஜய் அவர்கள் வீட்டில் ரைட் நடந்துச்சு இல்லையா, அந்த ரைடை பண்ணதே இவர் தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னாக்கா அதெல்லாம் கிடையாது, ஆதாரம் கிடையாது. சரி, எப்படா ரைடு பண்ணார் அப்படின்னாக்கா 2026 ரைடு பண்ணியிருக்காரு. தெரியுமா தெரியல? டேய், இப்போ 2025 டைம் ட்ராவல் ஏதாவது பண்ணி நீ போய் பார்த்துட்டு வரானா இவன் கேமரா சப்பி அப்படின்னு பார்த்தா வாய்க்கூசா 2026 வரை சொல்றான். நீங்களே பாருங்களேன். நடிகர் விஜய் மீது 2026 நடந்த வருமான வரித்துறை சோதனையின் தலைமை அதிகாரியாக செயல்பட்டுள்ளார். அருண்ராஜ் அவர்கள் தான் வந்து விஜய் அவர்களுடைய வீட்டில் ரைடு பண்ணார் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டான் இல்லையா? ஆதாரம்ன்றது சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். நீ சொன்ன இல்லையா சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அவங்க பேசினதெல்லான்னு. அதே மாதிரியே இதெல்லாம் நான் சோசியல் மீடியாவில் தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியாவில் சொல்கிறது பார்க்குறது எல்லாம் உண்மை தானே மெண்டல் பயல? அப்போ சோசியல் மீடியாவில் தான் நானும் பார்த்தேன். அடுத்ததான் 2026 ரைடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் 2020 வருஷத்துலன்னு சொல்ல வந்தேன் அந்த வீடியோவில். ஆனால் வாய் தவறி 2026 ரைடு நடந்துச்சுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். சரி, நானாவது தெரியாமல் சொல்கிறேன். நீங்கள்லாம் தெரிஞ்சே தற்கொலையாக பேசுகிறீங்களே. நாங்கள் தெரியாமல் பேசுகிறதே தற்கொலைத்தனம் அப்படின்னா தெரிஞ்சு பேசுறதுக்கு பேர் என்ன? உங்களையெல்லாம் அப்போ எந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது? தெரியாமல் மனுஷன் நான் என்ன ரோபோட்டா இல்லை கம்ப்யூட்டரா? அப்படியே எனக்குள்ளே எல்லாமே அப்படியே ப்ரோக்ராம்டாக இருக்கா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு? கம்ப்யூட்டரே சில நேரத்தில் குழம்ப தான் செய்யும். ஒரு ஹியூமன் நான் லைட்டாக குழம்புறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, நான் குழம்பிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன். தெரிஞ்சே பேசக்கூடிய உங்கள் அண்ணன், உங்கள் தளபதி, அவர்லேருந்து நீங்கள் வரைக்கும் அப்போ உங்களையெல்லாம் என்ன சொல்கிறது? சரி, ஓகே, அவர் சொன்னதெல்லாம் பொய்யா கூட வச்சுக்கோ. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? தளபதி வீட்டில் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அருண்ராஜ் தான் அங்கே போனார் அப்படின்றது ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? அதான்டா, ஆதாரம் எல்லாம் சோசியல் மீடியாவில் கிடக்குது. சோசியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் உண்மை தானே. அப்புறம் எதுக்குற ஆதாரம் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க கிறுக்கு பயல? இந்த கட்சியில் வந்து ஏதாவது நம்ம பொதுச் செயலர் சொல்லியிருக்காராமா, இந்த கட்சியில் சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டினா அவங்களுக்கு தான் பதவின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார்னு சொல்லிட்டு வேற ஒரு சிரிப்பாக பாருங்க. அதாவது இந்த கட்சியில் வேலை பார்த்தவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னு யாரா சொன்னது? இந்த மாவட்ட செயலாளர் சாதாரண போஸ்டிங் நான் கேட்குறேன். அது எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங் தெரியுமா? அந்த போஸ்டிங்கை கொடுத்தது வெளிநபர் யாருக்குமே கிடையாது. இந்த கட்சியில் வேலை பார்த்தவங்க, கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து க்ளோஸ் அப்பில் கிட்ட போய் கேமராவை சாப்பிட்ற உனக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம கேள்வி கேட்டிருந்தோம்ல முன்னாடி, இந்த சைக்கிள் ஓட்டிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு போஸ்டர் ஓட்டிக்கின்னு இருக்கவங்களுக்கு தான் கட்சியில் வந்து பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் வந்து புஷியானந்த் அவர்கள் சொன்னதை கேட்டிருந்தோம். அதுக்கு இந்த தற்கூரி இப்படி சொல்லுது. இவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? மாவட்ட செயலாளர் பொறுப்பு, இவ்வளோ பெரிய பதவி தெரியுமா? பெரிய மயிறு பொறுப்பு. தாவேக்கால மாவட்ட செயலாளர் பொறுப்புலாம் ஒரு பெரிய பொறுப்பா? என்னடா பேசுகிறீங்க? முதல்ல 234 தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா உங்ககிட்ட? எங்க காட்டுங்க, யார் யார் வேட்பாளர் ஒருத்தவங்களை காட்டுங்க. இப்படி ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு டப்பா கட்சி, இதுக்கு வந்து இவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்புன்றது அப்படியே பெரிய பொறுப்பான். என்னடா இப்படி ஆசை காட்டி தான் மாவட்ட செயலாளர் பதவிக்கு எத்தனையோ லட்சம் ரூபா கேட்டாங்களாமே. அத்தனை பேர் சொன்னாங்களே, இதையும் நான் சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன், அதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. இப்படி ஆசை காட்டி தான் அப்போ அந்த பணம் பார்க்குறீங்களா? அந்த பணத்தில் தான் நீயும் அப்போ உண்டு கொடுக்குறியா?
பூனைக்கு வாலா இருக்கிறதெல்லாம் ஒரு போஸ்டிங்காடா டேய்? இது ஒரு கட்சி, இதுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கொடுத்துட்டாங்கன்றது அப்படியே பெரிய பதவி. சரி, மாவட்ட செயலாளர் தானே கொடுத்தாங்க, தலைமை பொறுப்புகளில் எல்லாம் என்ன பொறுப்பு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க? எந்த போஸ்ட் ஓட்டிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு சைக்கிள் ஓட்டிக்கின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், இப்போ இந்த அருண்ராஜ், இவங்கெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு போஸ்ட் ஓட்டிக்கின்னு இருந்தவங்களா? ஆனாலும் கொத்தடிமைங்க இவனுங்கள்லாம், 1 நம்பர் கொத்தடிமைங்க. இவனுங்களெல்லாம் வந்து விஜய் அவர்கள் விரட்டி விட்டுருக்காரு. உங்களுக்குலாம் ஒரு மண்ணும் தெரியாது, ஓடிரு, உனக்குலாம் இதுதான் லிமிட்டுன்னு சொல்லி கோடு போட்டு வச்சிருக்காரு. அண்டை இந்த கோடு போடுவேன், கோட்டை தாண்டி இங்கே வரக்கூடாதுன்னு விரட்டி அனுப்பியிருக்காப்புல. ஆனாலும் எங்கள் அண்ணன் எனக்கு இந்த கோடு வரைக்கும் எனக்கு வர வச்சிருக்காரு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்கள் அண்ணன் கூட கோட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய நபர்கள் தலைமை பொறுப்புகளில் இருக்கிற யாருமே நீங்கள் செஞ்ச அந்த மண்ணாங்கட்டி வேலையை கூட இவனுக்கு செஞ்சது கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேள்வி கேட்டால் உடனே எங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? இப்படி தான் ஆசை காட்டி பணம் பார்க்குறானுங்க. பேசுகிறப்போ சிரிப்பு வரலையா? இவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? மாவட்ட செயலாளர்ன்றது பெரிய போஸ்டிங் தான், ஆனால் அது தாவைக்கால பெரிய போஸ்டிங் இல்லை. ஜோக்கர்களாக இருக்கீங்களடா நீங்கள். நம்ம அருண்ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான நபராம, இவன் தான் போய் விலக்கு பிடிச்சிருப்பான் போல. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் எப்படித்தான் தற்கொலைத்தனமாக பேசுகிறாங்க தெரியல. கேட்டால் ஒரு லைன் எடுத்து அப்படி கோடு போட்டுப்பாங்க, போட்டு இவர் பார்த்தா பிஜேபி சொன்ன கருத்தும் இவர் சொன்ன கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ கருத்துக்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் 2 பேரும் ஒருத்தர் நெருக்கமானடா. 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்காடா உங்ககிட்ட? ஏன்டா கேமரா சப்பி அறிவு கொஞ்சமாக இருக்கா இல்லையாடா உனக்கு? சரி ஏண்டா புலகேசு, கருத்துக்கள் ஒத்து போகுதுன்னா அவங்கள அப்படிதான்டா சொல்ல முடியும். இப்போ பிஜேபியுடைய கருத்து அப்படியே ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை சங்கின்னு தான்டா சொல்லுவோம். பாஜக என்னென்ன சொல்லுதோ அதையே அவரும் சொல்கிறாரு, அப்போ சங்கின்னு தானே சொல்லுவோம். பாஜகவுடைய அஜெண்டாவை பரப்பக்கூடிய நபரை எப்படி நம்ம அடையாளப்படுத்துறது? அப்போ சங்கின்னு தான் சொல்ல முடியும். உடனே இப்படி வந்து கதர்வியா நீயே ஒரு சங்கி தான், நீயே சங்கித்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பொலிடாக்ஸ்னு ஒருத்தன் பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறவன் அவனை வந்து நம்ம தாவேக்காவுடைய விஜய் டாக்ஸ் இந்த நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன கொள்கை பிடிப்போட இருக்கீங்க? என்ன கொள்கை தலைவராக எதுக்கு பெரியாரை வச்சுருக்கீங்க? சங்கிங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சங்கிங்களும் உங்கள் கட்சிகளும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களையெல்லாம் சங்கியோடைய பி டீம்னு சொன்னால் இதுக்கு கோவம் வருது. இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வேறு வேணுமா? நீங்கள் பேசுறது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே தெரியுதுடா சங்கின்னு. முழுசாக நினைஞ்சதுக்கப்புறம் என்னத்துக்கடா முக்காடு மென்டல் பயல. இவனே பார்த்து அந்த கேமரா சப்பியை எதை பற்றி பேசுவானாக்கா முழுக்க அவன் வீடியோவில் ஒரு வார்த்தை கூட விஜய் அப்படின்ற அந்த பேர் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவனுக்கு எனக்கு சோறு கிடைக்காது. வேறு எதாவது பற்றி பேசிட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு சோறு கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த அணில்கள் இதை பற்றி அவன் பேசியே ஆகணும். ஏண்டா அதே தான்டா நாங்களும் கேட்குறோம். திமுகவை பற்றி பேசாமல் உங்களுக்கு சோறே இல்லையே, இப்போ என்னையை பற்றி பேசாமல் உனக்கு சோறு இல்லையே, நீ எதுக்கு அப்போ திமுகவே என்னையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பரவாயில்லைங்க, ஒரு வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். என்னன்னா என்னையை பற்றி பேசி ஒருத்தன் வீட்டில் அடுப்பு எரியுதில்ல, அதை நினச்சி கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என் பேருக்கு முன்னாடியும் ஏதாவது இளைய அப்படின்னு போட்டு விடுங்க. எதுவும் போட்டுக்கிட்டு தொலைச்சிடாக்க, சும்மா சர்க்காஸ்டிக்காக சொன்னேங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏண்டா எங்களை பற்றி பேசி சோறு திங்கிறீங்க நீங்கள். உங்கள் அண்ணனே திமுகவை எதிர்த்து பேசி தான் பொழப்ப நடத்த போகிறாரு அரசியலில். அப்போ நாங்கள் உங்களை பற்றி பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தான் வந்து முதல்ல எங்களை எதிர்க்கிறீங்க. நீங்கள்லாம் முதல்ல ஒரு ஆளே கிடையாது. உங்கள் பேரையே, உங்கள் தலைவர் பேரையே எங்கள் தலைவர் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் உச்சரித்தது கிடையாது. நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து எங்களையெல்லாம் எதிர்த்துக்கிட்டு ஏதோ நாங்கள் தான் உங்களையெல்லாம் எதிர்த்து பேசி அதை வச்சு சம்பாதிக்கிறோம். ஐயோ என்ன கதறல்றா? நீங்கள் தாண்டா வந்து முட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பசங்களா. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்குன்னு ஏறுதில்ல, ஏறுட்றா மயிறு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அரசியல் வராரு அப்படின்னு சொல்கிறாரு, மக்கள் நல்லதுக்காக வர அப்படின்னு சொல்கிறாரு. இதே மக்களை கெடுக்கக்கூடிய இந்த ரம்மியை ப்ரமோட் பண்ணுற பையனை வந்து ரீல்ஸ் போட வச்சிருக்காரு அப்படின்றான். முதல் ஒரு விஷயம், அந்த பையனை ரீல்ஸ் போட சொன்னது நாங்கள் தான் அப்படின்றதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? கிடையாது. எவன் வேணா ரீல்ஸ் போடுவான் தளபதியை பற்றி, அதுக்கெல்லாம் தளபதி பொறுப்பேற்று பயில. இப்போ ஏண்டா கிறுக்கு பயல, உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் வீடியோ போடுறான்னா அவனை தாவேக்காரன் தாண்டா சொல்ல முடியும், தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு தாண்டா சொல்ல முடியும், கிறுக்கு பயல. அப்புறம் என்ன மசுருக்குடா? ஞானசேகரன்ற ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் இந்த பாலியல் குற்றம் செஞ்சதுக்கு திமுகவை பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கிறுக்கு பயல்களா. அவன் எவனோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டு போனா, அதுக்கு எதுக்குடா திமுகவை பிளேம் பண்ணீங்க? அவன் டிஎம்கே காரன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல, மூடிக்கிட்டு உட்காரு. அப்போ தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி டேரெக்டாகவே பேசக்கூடிய நபர்களை எல்லாம் தாவேக்காரங்கன்னு நம்ம அடையாளப்படுத்தவே கூடாதான். என்னடா பேசுறீங்க? இங்கேருந்து போட்டில் மண்டை கண்ட எதுவும் குழம்பி போயிருச்சா? உங்கள் அண்ணனை சப்போர்ட் பண்ணக்கூடிய யாருமே தாவேக்காரங்க இல்லையா? என்ன பேசுற நீ? எனக்கு புரியல. நீ அப்போ எதுக்கு சேனல் வச்சிருக்க? இழுத்து மூடிட்டு போ. அதாவது வீடியோ எடுப்பாங்களாம், அந்த வீடியோவில் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்கள் விஜய் அண்ணன் தான் வரணும் அப்படின்லாம் பேசுவாங்களாம்.
ஆனால் அதுக்கு தாவேக்காரன் கிடையாதான். என்ன லாஜிக்கடா உங்களோடது? ஒன்றுமே புரியலடா, எங்களுக்கு மண்டையிலே ஏறல. நீங்கள் என்னதான் பேசுறீங்க, என்னதான் பண்ணுறீங்க, என்ன அரசியல் பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியல. தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கிற நபர்கள் எங்கள் அண்ணனுக்கு வாக்களிங்க, எங்கள் தாவேக்காவுக்கு வாக்களிங்க, இங்கே மாற்றம் முன்னேற்றம் தாவேக்கா மணின்னு சொல்லி பேசிக்கிட்டு திரியிற இந்த கிறுக்கனுங்க ரம்மியை ப்ரொமோட் பண்ணுறானுங்க சில பேர். அதை எடுத்து போட்டு நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த கிறுக்க மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். கிறுக்க மென்டலாக தானே பேசுவான். மென்டல் யாரோ ஏதோ பண்ணணும் அதுக்கு தாவேக்கா ஏதோ பொறுப்பு இருக்க முடியுமா? கிறுக்கு பயல்களா, யாரு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவன் தாவேக்கா காரன் தான்டா, கிறுக்கு பயல. நான் வந்து இப்ப திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போய் ரம்மியெல்லாம் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன எப்படி பேசுவீங்க? எனக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிருமா? இவன் திமுக காரன் திமுக ஆதரவளிச்சு பேசிக்கிட்டு இருந்தான், இவன் என்னடா ரம்மியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுங்க தான் மக்களுக்காக வந்தவனுங்களா அப்படி இப்படி நீங்க என்ன பேசதான் செய்வீங்க. என்னடா கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.